இவ்வளோ பண்ணி நாங்கள் நட்டு நிற்க வச்சு கீழே இருந்த தமிழ்நாட்டை நட்டு நிற்க வைப்போமா? இவர் நேராக வந்து அமுக்கின்னு போயிடுவாராம். நாங்கள் சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்தினுக்கிறோம்ல. உன்னோட ஒழுக்கத்தை சொல்லு. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற எங்களுக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் வருது. அதில் முன்னாள் முதலமைச்சரே வந்துட்டார். இப்போ அவரை கேட்டால் சொல்கிறானுங்க சனியும் தொலைஞ்சுதான். டேய், அந்த ரெட்டையிலைக்கு அந்த ஆளு தானே பிடிச்சி சப்பி எடுத்தீங்க, இல்லைன்னா அந்த ரெட்டையில கிடச்சிருக்குமா? பாவம், அவனை எல்லாத்தையும் ஏமாற்றி உருவிக்கின்னு 100 ஜெயலலிதாவுக்கு சமம் இந்த எடப்பாடி பழனிசாமி, 1000 சசிகலாவுக்கு சமம் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு போடுற ஓட்டு துரோகத்துக்கு போடுற ஓட்டு. அந்த கட்சியே துரோகத்தின் மொத்த உருவம். தாத்தா கலைஞர் போட்ட விதை அண்ணன் வளர்க்குறார். எங்கள் சின்னவர் வந்தால் இதை மரமாக்குவார். இதை மனசில் வச்சுக்கிட்டு அவன் வரான், இவன் வரான், இவன் போகிறான், அவன் வரான். உங்கள் வீட்டில் அதுலேயும் சில இந்த போடு காலுங்க இருக்கும். உங்கள் வீட்லேயும் இருக்குங்க. இருக்குமா? உங்கள் வீட்டில் இல்லை, இருக்குது இல்லை, சிரிக்கிறீங்க பாரு. ஆமாம், வேணாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். நான் போய் கேட்டான், அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் அவருக்கு தான் அங்கிள். பட்டிக்கடை பட்டமான ஒரு படம் பார்த்துறீங்களா? சிவாஜி படம். 18 பட்டிக்கு ஜமீன் சிவாஜி. அதில் ஜெயலலிதாவுக்கும் சிவாஜிக்கும் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனால் இது விட்டு ஓடியாந்துடும். ஜெயலலிதா ஓடியாந்துடும். அப்போ ஒரு ஊருக்கு பஞ்சாயத்துக்கு ஒன்று போவார். போயிட்டு திருப்பி வரும்போது, ராக்கம்மா, பஞ்சாயத்தில் இன்றைக்கி ஒருத்தன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி. அந்த ஆயா படம் பார்த்துக்குது, 4 வாட்டியாவது பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பெரியம்மா தான் சிரிக்குது. பஞ்சாயத்தில் என்ன ஒருத்தன் கேட்டான் பாரு கேள்வி. அப்படி என்னடா ராஜா கேட்டுட்டா, உன்னை பார்த்து எவன்டா நாக்கு மேலே பல்லு போட்டு பேச முடியும் அப்படின்னு சொன்னான். பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கில்லாத நீ பஞ்சாயத்து பண்ணுற தகுதி என்ன இருக்குன்னு 72ல் பட்டிக்காடா பட்டினமால வசனம். இது யாருக்கு போட்டுக்கிறியா? நீ போட்டுக்கோ. ஏன்னா எனக்கு அதை பேசி பேசி வாய் நாத்தமாகி போச்சு. ஒருத்தனும் திருந்துறதில்லை, ஒருத்தியும் திருந்துறதில்லை. அப்படி ஒரு ஜென்மங்களை நான் ஊரில் பார்த்ததே இல்லை. இருக்கலாமாங்க? ஒன்று பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். இல்லை, சரி, நீ கல்யாணம் பண்ணால் அந்த பொண்டாட்டிக்கு நியாயமான புருஷனாக இருக்கணும். அதுவும் இல்லை. சரி, நீ பெற்ற பிள்ளைக்கு அப்போ நான் ஒழுங்காக நடக்கிறியான்னா அதுவும் இல்லை. இப்படி தனி மனித வாழ்க்கையிலேயே ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் நான் வருவேன், அப்பா நீ வாப்பா, ஈரோடு இடைத்தேர்தலில் நில்லுப்பா, ஐ டோன்ட் வாண்ட். எப்பா இதில் விக்கிரவாண்டியில் தேர்தல்ப்பா, ஐ டோன்ட் வாண்ட். வாட் அபவுட் 2024 MP எலெக்ஷன்? ஐ டோன்ட் வாண்ட் 2024. அப்புறம் என்னதாண்டா வேணும் உனக்கு? ஒன்லி 26 நேராக வரோம், நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உக்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு இங்கே கட்சி நடத்துகிறோம். அதானடா மிசாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், புடாவை பார்த்தோம். இந்த நாட்டில் அடக்குமுறை சட்டங்களுக்கு எல்லாம் எங்கள் உயிரை கொடுத்தோம். பாதி பேருக்கு கண் போனது, மீதி பேருக்கு கால் போனது, மீதி பேருக்கு உயிர் போனது. ஏன்? எங்கள் அண்ணன் தளபதி அந்த மிசா கைதியாக இருக்கும் போது சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே உயிரோடு இல்லை. இவ்வளோ பண்ணி நாங்கள் நட்டு நிற்க வச்சு கீழே இருந்த தமிழ்நாட்டை நட்டு நிற்க வைப்போமா? இவர் நேராக வந்து அமுக்கின்னு போயிடுவாராம். நாங்கள் சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்தினுக்கிறோம்ல. உன்னோட ஒழுக்கத்தை சொல்லு, உன்னோட நேர்மையை சொல்லு. ஒழுங்காக வாங்கின சம்பளத்துக்கு 1.5 கோடி ரூபா வரி கட்டல, வெளிநாட்டுக்கார இறக்குமதி பண்ணால் இறக்குமதி வரி கட்டல. நீ பிள்ளையா பிறந்து 35 வருஷம் படம் நடிச்சிருக்கிற, ஒருத்தனுக்கு 1 ரூபா தரல. எங்களை பார்த்து கேட்குறானுங்க, இப்போ தான் கோடை காலம் வந்ததா? 32 வருஷமாக யாரும் 10வது பாஸ் ஆகலையா? 32 வருஷமாக யாரும் +2 பரீட்சை எழுதி பாஸ் ஆகலையா? அப்போல்லாம் நீ எங்கே இருந்த? யாரோட இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்டால் உன் கட்சியில் பாதி பேர் செத்து போயிடுவான். நான் வாய் திறந்தா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு தகுதி வேணும், ஒரு தரம் வேணும். இங்கே பாரு, இப்போ நாங்கள் 2019 இந்த கூட்டணியா இல்லையா? 19 தாத்தா கலைஞர் இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு தேர்தல் ஒரு கட்சி போயிடும், ஒரு கட்சி வந்துடும். 2019 யாரார்கிட்டலாம் நாங்கள் கை கோத்தோமோ அந்த 2019 26 வரைக்கும் இந்தியாவிலேயே அந்த கூட்டணி எட்டுன்னு வர ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி தான். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற எங்களுக்கு
இல்லையா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் வருது. அதில் முன்னாள் முதலமைச்சரே வந்துட்டார். இப்போ அவரை கேட்டால் சொல்கிறானுங்க சனியும் தொலைஞ்சுதான். டேய், அந்த ரெட்டையிலைக்கு அந்த ஆளு தானே பிடிச்சி சப்பி எடுத்தீங்க, இல்லைன்னா அந்த ரெட்டையில கிடச்சிருக்குமா? பாவம், அவனை எல்லாத்தையும் ஏமாற்றி உருவிக்கின்னு 100 ஜெயலலிதாவுக்கு சமம் இந்த எடப்பாடி பழனிசாமி, 1000 சசிகலாவுக்கு சமம் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு போடுற ஓட்டு துரோகத்துக்கு போடுற ஓட்டு. அந்த கட்சியே துரோகத்தின் மொத்த உருவம். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணிச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணிச்சு, சசிகலாவுக்கு ஓபிஎஸ் துரோகம் பண்ணால், ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் துரோகம் பண்ணால், 2 பேரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கட்சியை குப்பம் போட்டுக்கு அனுப்பிச்சு இப்போ கொண்டு போய் சென்ட்ரலில் வடநாட்டு சேட்டுக்கிட்ட கட்சியை அடமானம் வச்சுட்டு கட்சி நடத்துகிற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால் உங்கள் குடும்பம், உங்கள் பேர பிள்ளை, உங்கள் குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம பேரனுங்க நல்லா படித்து மேலே வந்து பெண்களை மதித்து நல்ல மாதிரி உங்களுக்கு உரிமை தொகையெல்லாம் கொடுத்து ஆட்சி நடத்துறது முதலமைச்சர். நம்மளுக்கு பசிக்குதுமா, 4 நாள் சாப்பிட்லம்மா, ஒருத்தன் கூப்பிட்றான், நான் பிரியாணி வாங்கி தரேன் சாப்பிட்றியான்னு, சாப்பிட்றோன்னு தானே சொல்லுவோம். ஆனால் அதை ஹோட்டலில் கூட்டு வாங்கி கொடுத்தாலோ வீட்டுக்கு பார்சல் வாங்கி கொடுத்தாலோ நியாயம். என் வீட்டு ககுசில் வந்து சாப்பிடுனா துப்பிட்டு வர மாட்டீங்க. அந்த கதை தான் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி. அடுத்து வரவெல்லாம் செல்லா காசு. தயவு செய்து 2026 உங்களுக்காகவே உழைக்க ஒருவன் பிறந்திருக்கிறார் என்றால் எங்கள் அண்ணன் தளபதியை விட்டால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற நாதி இல்லை. ஒரே ஒரு பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஈரத்தலையோட நீட்டு பூவாக இருந்ததுன்னா ஒரு ஸ்லைடு வேணும். அதுக்கு நேரம் இல்லைன்னா ஒரே ஒரு ஒத்த ரோசாவை எடுத்து வச்சுக்கிட்டு ஹேண்ட் பேக்கும் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆள் ஷார்ட்டாக இருந்தால் ஐயில் செப்பலும் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடியான அப்புறம் நேற்று யார்கிட்ட கொண்டு போய் அந்த சம்பளத்தை கொடுத்தீங்களோ அதே ஆளுக்கிட்ட போய் அத்தான் மாமா அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கை நீட்டினீங்களா இல்லையா? இதை பார்த்து உன்னை பெத்தவளோ அண்ணனோ தம்பியோ மாமனாரோ மாமியாரோ கண்ணீர் விட்டானா என்றால் எவனும் விடவில்லை. உன்னை ஆள பிறந்த எங்கள் அண்ணன் தளபதி கண்ணீர் விட்டான், கையெழுத்து போட்டான். அதனால் வந்தது விடியல் பயன். சரி, வேலைக்கு போகிறா, அவளுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் கலரு கூட, என் புருஷன் சந்தேக பிராணி, அவன் என்னை வேலைக்கு அனுப்பானான். யாரோ ஒருத்தன் அனுப்பல போல்தான், அதான் அந்த சிரிப்பு வருது. சொல்கிறது தானே, இது நம்மளோட நம்ம வாழறது தானே. உங்களை மாதிரி தான் நானும். நம்ம ஒன்றும் மேட்டுக்குடி மக்கள் இல்லை. உங்களை அனுபவித்து உங்களோட வாழ்ந்து உங்களோட கற்று 67 வயசாகி தான் இப்போ மேடையில் நிற்கிறேன். இதெல்லாம் நடக்கிறது தானே. நம்ம இருக்கிறது ஊருக்கு பேட்டை, நீங்கள் இருக்கிறது மணலி, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மூலகொத்திரம் வரைக்கும் நம்ம ராஜ்யம்தான், எல்லாம் நடக்கிறது தான் இல்லையா? அப்போ அவன் சந்தேக பிராணி. இப்போ எங்கள் ஏரியாலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வேலைக்கு போகலான்னு எனக்கும் ஆசை தான், அந்த பாடு அனுப்ப மாட்டான்னு இல்லையா? அப்போ வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டப்பா, நான் வீட்டிலே இருக்கிறேன், அவனும் அனுப்ப மாட்டேன்றான், எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டீங்க. எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் நீங்கள் தூங்குறீங்க, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிக்கிறீங்க. 24 மணி நேரம் செக்கு மாடு மாதிரி உழைக்கிறீங்களே, உங்களோட உழைப்பை எவளாவது அங்கீகரித்தானா என்றால் இல்லை. எங்கள் தளபதி ஒருவர் தான், அவரும் பிள்ளைக்குட்டி பெற்றதால் பேரம் பேத்தி எடுத்ததால் அங்கீகரித்தார், கையெழுத்து போட்டார். அதனால் வந்தது உரிமை தொகை. வந்துருச்சா? இப்போ வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு 1000, வேலைக்கு போகிற பொம்பளைக்கு 1000 கொடுத்தாச்சு. முடித்த உடனே நீங்கள் பெற்ற பொம்பளை குழந்தைங்க இருக்குல்ல, அது சும்மா இருக்குமா? தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் +2 முடிச்சிட்டேன், காலேஜுக்கு போகணுன்னா
லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும். நான் என் வீட்டில் கையேந்திரன தாத்தா, உனக்கு கண்ணு தெரியலையா தாத்தான்னு கேட்டப்போ சொன்னார், எல்லோரையும் காப்பாற்ற வருகை தந்த நான் உன்னையும் விடமாட்டேன். உன்னை பெற்றெடுத்த தாத்தா இருக்கிறானோ இல்லையோ, இந்த தாத்தா ஸ்டாலின் தாத்தா இருக்கிறேன். ஆகவே கையெழுத்து போடுகிறேன். நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ கல்லூரி படித்தால் மாதந்தோறும் உனக்கும் 1000. பையன் சும்மா இருப்பானோ? யோ தாத்தா, நான் தாத்தா, ஒரே அம்மா ஒரே அப்பா, 2 பேரும் பிறந்தது ஒரே வயிறு, என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்டான். 3 வருஷம் பொறுத்து உனக்கும் உன் தாத்தா தளபதி இருக்கிறேன், உனக்கும் மாதம் 1000 தருவேன், நீ படி. இப்போ எல்லார் வேலையும் முடிஞ்சிச்சு. அந்த 1லேருந்து 5 படிக்கிறதுல குழந்தை சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. காலையில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பைய எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசிக்கிற என் வயிற்ற பார்ப்பனான்னு கேட்டுச்சு. எல்லோரையும் காப்பாற்றிய நான் உன்னையும் உன் தாத்தாவாக இருந்து காப்பேன். இதோ கையெழுத்து போட்டேன். உனக்கும் கிடைத்தது காலை உணவு திட்டம். இப்போ எல்லாரையும் படிக்க வச்சாச்சு, பசங்களும் படிக்குது. இதெல்லாம் என்ன உங்களுக்கு கொடுக்குற இலவசமா? இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு எங்கள் அண்ணன் தளபதி போடுகின்ற மூலதனம். ஒரு கடை வைக்கிறோம்ல, ஒரு காய்கறி கடை போடுறோம்ல, ஒரு மாவு விற்கிறோம்ல, இட்லி கடை போடுறோம்ல, எதுக்கு? குடும்பத்தை காப்பாற்றோம். இப்படி உங்களை படிக்க வச்சு மூலதனம் போட்டா நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த திட்டம்லாம். எல்லாம் படிச்சுட்டாங்க, காலேஜ் முடிச்சுட்டாங்க, வந்துட்டாங்க. வேலைக்கு போகணுமா இல்லையா? வேலைக்கு போனால் என்ன கேட்பான்? வேலைக்கு எடுத்துக்கிறேன், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்பானா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும், ஜாவா படிக்கணும், டாலி படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும். சும்மா கற்றுக் கொடுப்பானா? அவன் சத்திரமாக நடத்துகிறான், கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிறான், அவன் காசு கேட்பான்ல. அந்த கஷ்டத்தையும் போக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி, நான் முதல்வன் திட்டம் என்று சொல்லி அந்த பயிற்சியும் கொடுத்து உங்களை வேலைக்கும் நிற்க வைக்கிறார். சரி, வேலைக்கு நிற்க வச்சாச்சு. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் கொரோனா சீசனில் வேலையெல்லாம் காலி, கம்பெனிலாம் மூடிட்டான். அப்போ நீ ரெடியானவங்க வேலை கொடுக்கணுமா இல்லையா? எங்கள் தலைவருக்கு 72 வயசு முடிஞ்சு நாளைக்கு 73 பிறக்க போகுது. ஆனால் இந்த வயதிலும் உலகம் முழுக்க சுற்றி வந்து எல்லா நாட்டுக்கும் போய், ஐயா என் நாட்டில் நான் என்ன மக்களை எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுருக்கேன், பயிற்சியும் கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாத்துக்கும் தயார், அருமையான பிள்ளைகள் என்னிடம் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பணத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்து கம்பெனியை துவக்கினால் என் பிள்ளைகள் உனக்கு உழைத்து கொடுப்பார்கள் என்று உத்தரவாதம் கொடுத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடிக்கு கையெழுத்து போட்டு கம்பெனியை கொண்டு வந்து சேர்த்த மாவீரன் தான் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதி. இது முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த மணலில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு காலேஜெலாம் முடிச்சுட்டா, வேலை வருது. இதோ பக்கத்துலேயே அசோக் லேண்ட் இருக்குது வச்சிங்களேன். இதே அசோக் லேண்ட் எங்கே இருக்குது? பெங்களூர்லேயும் இருக்குது. அந்த பொண்ணுக்கு அங்கே வேலை கிடச்சிருச்சு பெங்களூரில். அப்பா அம்மா இருப்பீங்க, தம்பி இருப்பான், இருக்குமா? அப்போ அந்த பொண்ணு அங்கே வேலைக்கு போகணுன்னா வயசு பொண்ணை தனியாக அனுப்ப முடியுமா? ஒன்று அம்மா கையை பிடிச்சிக்கின்னு அங்கே போய் வீடு எடுத்து தங்கணும், இல்லை அம்மாவை வீட்டில் விட்டுட்டு பையன் பெரியவனாந்தா அப்பா போய் தங்கி பொண்ணுக்கு வேலை பார்க்கணும். அப்போ குடும்பத்தை பிரித்த பாவம் வருதா இல்லையா? வேலை கிடச்சிது, சம்பளம் கிடச்சிது, ஆனால் இங்கே ஒரு வாடகை, அங்கே ஒரு வாடகை. இதை கவனத்தில் கொண்டு அப்படி வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க தோழி விடுதிகள் கட்டித்தந்த ஒரு முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி. கட்டி கொடுத்துட்டோமா? இவ்வளவும் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா நம்மளை துரத்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி விரட்டுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது 2வது அலை மோசமாக இருந்துச்சு. அந்த மோசமாக இருந்தபோது உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவனும் என்ன சொன்னால், வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு இதானே சொன்னான். உலகமே சொல்லிச்சு. அதை உலக நாடு பூரா கடைப்பிடிச்சான். அப்போ அதிமுக ஆட்சி ஒரு 2-3 எருமை மாடு மந்திரி இருந்தான்ல, அவன் வீட்டில் போர்டே வச்சுட்டான். கொரோனா வந்துருச்சு,
என்னை பார்க்க யாரும் வராதீங்கன்னு வச்சானா இல்லையா? அதில் ஒருத்தன் இப்போ விஜய் காலில் விழுந்து கிடக்கிறான். அவன் தான் ஃபஸ்ட்டு போர்டு வச்சவன் இல்லையா? வச்சானா? உலகமே யாரையும் யாரும் பார்க்காதேன்னு சொல்லிச்சு. நம்ம மாமா நரேந்திர மோடி இருக்கார்ல, அவர் கூட தாடியை ட்ரிம் பண்ண பார்பரை கூப்பிட்டா கொரோனா வந்துரும்னு தாடியை மாறு வரைக்கும் வளர்த்துருந்தார். நீங்கள் பார்த்தீங்க. உலகமே வீட்டிலிரு விழித்திரு தனித்திரு என்று சொன்னது உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான். ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி. சொல்லிட்டு அதோட விட்டாரா? சொல்லிட்டு அதோட விட்டாராமா? ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தாரா? அந்த டெலிஃபோனில் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி மருந்து இதெல்லாம் வந்து சேர்ந்ததா இல்லையா? ஆரம்பம் கொடுத்தாரா இல்லையா? வட்ட செயலாளர் கொடுத்தாங்களா இல்லையா? இது அத்தனையும் உங்கள் வீடு தேடி கொடுத்தது அத்தனையும் அரசாங்க பணம் இல்லை, திமுக கட்சிக்காரன் பணம். கரெக்டாக பருப்பு கொடுத்தோம். நானே பல இடத்துக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். வண்டியில் கொண்டு வந்து பருப்பு அரிசி எல்லாம் கொடுத்தோம். அப்போ இப்படி உங்களுக்கு அரிசியும் பருப்பும் காய்கறியும் கொடுத்து கொடுத்து சென்னையில் டி நகரில் ஜே அன்பழகன் என்ற எம்எல்ஏ செத்து போனார். உங்களுக்கு தெரியுமா? செத்து போனாங்களா இல்லையா? அப்போ இந்தியாவில் எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு கட்சி இல்லை. அப்போ என்ன சொன்னோம்? அந்த கொரோனா பீரியடில் நாங்கள் எதிர்கட்சி, எங்கள் அண்ணன் எதிர்கட்சி தலைவர். அப்போ என்ன சொன்னோம்? அன்றைக்கி ஆட்சியில் இருந்த பழனிசாமியை கூப்பிட்டு, ஐயா பஸ்ஸு ஓடல, ரயில் ஓடல, கம்பெனி திறக்கலை, ஏன் டீ கடை கூட திறக்கலை, ஜனங்க செத்து போயிட போகிறாங்க, ஒரு 5000 ரூபா குடுறா படுபாவின்னு சொன்னோமா இல்லையா? எவ்வளோம்மா கொடுத்தாரு? எவ்வளோ கொடுத்தாரு? அண்ணன் 2 பேரில் காட்டுற நீ, உனக்கு மட்டும் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களா? இல்லை எவ்வளோம்மா கொடுத்தாங்க? இல்லை உங்ககிட்ட கேட்கல, பின்னாடி உட்காந்து 1000 ரூபாலாம் சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன், நான் அந்த பக்கமும் பார்க்கவே மாட்டேன். நீங்கள் தான் பதில் சொல்ல. இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி. எவ்வளோ கொடுத்தாரு? 1000 ரூபா. அதுக்கு என்ன சொன்னார்? காசு எங்கே இருக்குது, பணம் எங்கே இருக்குது, கஜானா காலியாக இருக்குது, போனால் போட்டோம் ஒரு 1000 ரூபா தரேன்னு. அப்போ எங்களுக்கு தெரியாது கல்லாப்பட்டியில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. காலி கல்லாப்பட்டி. அப்படி தானே இருந்தோம். அந்த கொரோனா காலத்தில் 1000 வருகை தருகின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் KP சங்கர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அப்போ 1000 ரூபா கொடுத்தாங்க. 1000 ரூபா கொடுத்த உடனே 1000 ரூபா பணம் கொடுத்த உடனே அன்னைக்கு கல்லால் பணம் என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம கடையெல்லாம் பார்த்துருப்போம். கடையை சாயந்தரம் மூடும்போது என்ன பண்ணுவான்? ரூபா நோட்டெல்லாம் எண்ணி ரப்பர் பேண்டு போட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு கல்லாப்பெட்டியை சில்லறை விட்டுட்டு போவோம் இல்லையா? இதான் ஒரு கடையிலையும் ஓனர் செய்கிற வேலை. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி ஓனர் என்ன பண்ணான்னா, நாம் என்ன நினச்சிருந்தோம்? வெறும் சசிகலா காலம் மட்டும்தான் நக்கலாம் பொழுது கல்லாவை நக்கலைன்னு நினச்சோம். கல்லாவையும் நக்கி தொடச்சி பாக்கெட்டில் போட்டுட்டு போயிட்டான். 10 பைசா இல்லை. ஆனால் இது தெரியாத நம்ம தலைவர் என்ன சொன்னார்? நான் 5000 கொடுக்க சொன்னேன், நீ 1000 ரூபா தான் கொடுத்த. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 கொடுப்பேன் என்று சொன்னோமா இல்லையா? உடனே கேட்டான், கொடுக்குறேன்னு சொல்கிற, நீ எப்போ கொடுப்பேன்னு கேட்டான். எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், ஐயா கலைஞரின் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் நாள் கொடுப்பேன்னார். ஆனால் கொடுத்தது எப்போ கொடுத்தோம்? மே மாதம் 2000, ஜூன் மாதம் 2000 கொடுத்தோமா இல்லையா? அப்போ 1000 ரூபா தான் கொடுக்க முடிஞ்சுது. எங்களால் 4000 ரூபா எப்படி கொடுக்க முடிஞ்சுது? பணம் கொடுக்கறதுக்கு பணம் தேவையில்லை, எங்கள் அண்ணன் தளபதிக்கு மனம் இருந்தது, அதனால் அள்ளி கொடுத்தார். கொரோனா காலம், அந்த காலம் முடிஞ்சு இவ்வளவும் திட்டம் கொடுக்குறோம். இப்போ நான் சொன்னேன்ல உரிமை தொகை 1000 ரூபா. இந்த 1000 ரூபா நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கும் போது பழனிசாமி டிவியில் உட்காந்து பேட்டி கொடுத்தாரு. சத்தியமாக இந்த 1000 ரூபா கொடுக்க முடியாது, பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ நாங்கள் கொடுத்த உடனே 10 வருஷம் கொடுக்கல. இப்போ 2வது நீங்கள் ஓட்டு போட்டால் திருப்பி வந்தால் அவரு எவ்வளோ கொடுப்பாராம்? அது இல்லை, இன்னொன்று தரேன்னாரு. அதுக்கு பேர் என்ன பேராத்தா?
அவன் கருணை தொகை கொடுக்கறதுக்கு முன்ன கை கால் ஒஞ்சி போய் நொண்டி அவள் உட்காந்துக்கிறோம், கண்டு தெரியாத பிச்சை அவள் எடுக்கிறோம். ஏன்னா ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட துப்பு கட்ட நாதார் இந்த நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறானே. நீங்கள் எதை வச்சுமா அடிக்க போறீங்க? அடிக்கணுமா இல்லையா? 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் முடியாதுன்னு சொன்னான். நான் வந்தா 2000 சொன்னான். அப்புறம் இப்போ வந்து கருணை தொகையான் பேர் வைக்கிறேன். நாங்கள் சொன்னோம் பாடுறா, அது என்னது பயணம்? எப்படி விடியல் பயணம்? உங்களுக்கு இது வரைக்கும் விடியல. நான் வந்திருக்கேன், உதய சூரியன் வருது, இதோ விடியுது சொன்னோம், விடிஞ்சிருச்சு. 1000 ரூபா கொடுத்தோம். அதை ஊக்கத்தொகைன்னு சொல்லிடக்கூடாதா? உதவி தொகைன்னு சொல்லிடக்கூடாதா? உரிமை தொகைன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? உன் கை கீழே இருந்து என் கை மேலே இருந்தால் கொடுத்து வாங்குற உங்களோட தன்மானம் பாதிக்கும் என்பதால் இந்த அரசாங்கத்தின் பாக்கெட்டில் இருந்து எடுக்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இது உரிமை தொகை. சொல்லிட்டு இல்லை சொன்னா இதை முடியாது அதை முடியாதுன்னு சொன்னோம். இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இதை சொல்கிறாங்க. இப்போ முடியவே முடியாதுன்னு சொன்னதை இவ்வளவும் அண்ணன் தளபதி ஏன் செஞ்சார்னா, அவர் உடம்பில் ஓடுவது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரின் ரத்தம் ஓடுவதால். 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 5 முறை ஆண்டாரா இல்லையா? 6வது முறையாக தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் நாங்கள் வந்து வாக்கு கேட்டோம். இதே மறைந்த மாவீரன் KPP சாமி அழைத்து கொண்டு உங்களிடம் வாக்கு கேட்டு வந்தோம். அப்போது நான் சொன்னேன், என் தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த பெண் குழந்தையை காப்பாற்ற கரை சேர்க்க உங்களிடம் பணம் இல்லை என்றால், தாத்தா நான் இருக்கிறேன் வா, ரூபாய் 30,000 திருமண உதவி திட்டம். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவனால் சத்துணவு வாங்கி தர முடியாதா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? சத்தான உணவு கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? 10வது முடித்தானா? 11வது போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? வாங்கி தர உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? காசு இல்லையா உன்னிடம் பணம் கட்ட? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படியே கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவச பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், கோயிலுக்கு போ. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. ஆஸ்பத்திரிக்கு போனால் வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் பிரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர்.
இப்படி செஞ்சேன்னு ஒருத்தன் சொல்லுங்கடா பார்க்கலாம். இப்படி செஞ்சேன்னு சொல்லு. சொல்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குதே. 5.4 ஹைட்டு தாண்டா என் தாத்தன் கலைஞர். கடைசியில் சக்கரை நாற்காலியில் உட்காந்து இந்த நாட்டை ஆண்டார். ஏன்? தான் தள்ளாடி போனாலும் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்று நினைத்தார் எங்கள் தாத்தா கலைஞர். அதோடு விட்டாரா? சொன்னோம் இல்லை, அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் ஒன்றரை, அதோ போகிறான் டப்புக்கு. நம்மளும் சிரித்தோம், பார்க்குறவனும் சிரித்தான். எங்கள் தாத்தா கலைஞர் சிரிக்கலை. அவனை கூப்பிட்டார். உன்னிடம் ஒரு திறமை இல்லை என்றால் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9. பார்த்து சிரித்தோம். பெற்றவனும் ரோட்டில் விட்டான், மற்றவனும் ரோட்டில் விட்டான். தாத்தா கலைஞர் ரோட்டில் விடல. அவர் கூப்பிட்டார், நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் அந்த வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டு, தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல, ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அவ்வா தான் இருப்பாள், நம்மவா இருக்க முடியாது. நம்மவாளுக்கு என்ன வேலை தெரியுமாங்க? காக்கி அரைக்கால் டவுஜரு, 2 சுத்தி ஸ்பேனரு, பச்சை சிவப்பு கொடி, அவாய் செப்பல், ஒரு பனியனு, தண்டவாளத்துக்கு இறங்கி பிளக்கட்டை தட்டுற வேலை நம்மளுக்கு. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல நீதிபதி, அந்த நீதிபதிலாம் அவ்வாதான் இருப்பாள், நம்மவா இருக்க முடியாது. நம்மளுக்கு அங்கே என்ன வேலை தெரியுமா? சிவப்பு தொப்பி போட்டு மாரில் பட்டை போட்டு சைலன்ஸுன்னு கத்துற வேலை நமக்கு. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸுன்னு கத்த பொறுக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றியும் அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டின மணியை ஆட்டுற வேலை நம்மளுக்கு. அதே கோயிலுக்குள்ள வெள்ளி தட்டில் சின்ன மணியை, வெள்ளி மணியை ஆட்டுறதை அவ்வா தான் ஆட்டணும். அவ்வா ஆட்டினாதான் ஆண்டவன் பேசுவான்னு சொன்னாங்க. ஆனால் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலை, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கியவர் முத்தமிழறிஞர் தாத்தா டாக்டர் கலைஞர். இப்படி தாத்தா கலைஞர் மாற்றுத்திறனாளி என்று பெயர் சூட்டினார். எங்கள் அண்ணன் தளபதி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நலவாரியம் தந்து, நிதி உதவி தந்து, ஏன் மாநகராட்சியில் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் ஆக்கி தந்தார் எங்கள் அண்ணன் தளபதி. திருநங்கை என்று பெயர் வைத்தார் தாத்தா கலைஞர். அண்ணன் தளபதி அந்த திருநங்கைகளுக்கும் ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தார். தாத்தா கலைஞர் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை அற்புதமாக கட்டி தந்தால், எங்கள் அண்ணன் தளபதி கிண்டியிலே ஒரு அற்புதமான மருத்துவமனையை கட்டி இருக்கிறார். எங்கள் தாத்தா கலைஞர் அண்ணாவின் பெயரில் 100 நூலகம் கட்டினால், எங்கள் அண்ணன் தளபதி மதுரையில் கலைஞரின் பெயரால் நூலகம் கட்டி இருக்கிறார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினால், எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலும் கோவையிலும் டைட்டில் பார்க் கட்டுகிறார். இப்படி எங்கிருந்து கலைஞர் விட்டாரோ அங்கிருந்து அண்ணன் தளபதி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பண்ண என்ன சொல்றான்? வாரிசு அரசியல்னு சொல்றான். ஆண்மை இருந்தால் புள்ள பிறக்குமா இல்லையா? பிறந்தா தானே மாம்பளை, பிறந்தா அது வாரிசு தானே. அதில் என்ன தப்பு இருக்கு? இந்த கட்சி ஆரம்பித்து 75 வருஷம் ஆகுது. 75 வருஷம் ஆகுது. இந்த கட்சியோட 25வது வயசுல தாத்தா கலைஞர் முதலமைச்சர். கட்சியோட 50வது வயசுல தாத்தா கலைஞர் முதலமைச்சர். கட்சியோட 75வது வருஷத்துல அண்ணன் தளபதி முதலமைச்சர். இந்த கட்சிக்கு 100வது ஆண்டு விழா கொண்டாடும் போது எங்கள் சின்னவர் முதலமைச்சர். இதில் சொல்றதுல என்ன இருக்கு? அப்பன் செஞ்சதை விட்டாம அங்கிருந்து தொடர்ந்து செய்கிறார். ஆனால் இதை மாற்றி போட்டால் என்ன நடக்கும்? தலைவர் கலைஞர் 8வது படிச்சிருந்தா கல்யாணத்துக்கு 5000 ரூபா தருவேன்னு சொன்னார். ஜெயலலிதா வந்து அதை நிறுத்திடுச்சா? 10வது படித்தா 10,000 ரூபா தருவேன்னார். ஜெயலலிதா வந்து அதை நிறுத்திடுச்சா? எத்தனை திட்டங்களை அதிமுக ஆட்சி வரும்போதெல்லாம் நிறுத்தினார்கள் என்பதை நீங்க பார்க்கணும்.
இந்த தொகுதியில் வாடுகின்ற மக்களை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். ஆண்டாண்டு காலம் வெள்ளத்தில் சித்திரவதைப்பட்டிருப்பீர்கள். மின்சார தடை ஏற்பட்டிருக்கும். அற்புதமான சாலைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்காவது இந்த வெள்ளம் வந்தது? எங்கேயாவது அதிகமாக மழை தேங்கிச்சா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லாதா? அதை கூட 3 பேர் வீட்டில் தான் இல்லை, மிச்சம் எல்லார் வீட்லையும் வெள்ளம் இல்லை. ஏமா இப்படி உயிரை வாங்குறீங்க? உங்களுக்காக ஒரு முதல்வர் தான் உடம்ப கூட பார்க்காம எதையும் பார்க்காம ஓடி ஓடி உழைக்கிறாரு. பொங்கல் வந்துச்சு, 3000 ரூபா கொடுத்தோமா? எதுக்கு கொடுத்தோம்? பொங்கல் கொண்டாட. ஆனால் இந்த தற்கூரி கூட்டம் என்ன சொன்னான் தெரியுமா? ஜனநாயகம் படம் வந்தால் 3000 ரூபா பிளாக்ல படம் பார்ப்பேன்னா. அவன் இந்த நாட்டில் முதலமைச்சர். 5000 ரூபா வந்தா சத்தமே காணுமே. 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்கள்லாம் வேலை கிளம்பி போயிட்டீங்க. சத்தியமாக சொல்லுங்க, நீங்கள்லாம் வேலை கிளம்பி போயிட்டீங்க. திருப்பி சாயந்தரம் இறங்கி வரும்போது நாங்கள்லாம் ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன ஸ்வீட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்க. தலைவர் 5000 ரூபா போட்டால் நான் அவசரமாக வேலைக்கு போயிட்டேன் கண்ணா, இப்போ செல்ல பாருன்னு பார்த்தா ஐயோ 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 நாளைக்கு காலையில் பேங்க்குக்கு போகிறேன் சொன்னீங்களா இல்லையம்மா? சரி, இது நான் சும்மா போட்டாரா? இந்த காசு சும்மா போட்டாராம்மா? இல்லைம்மா, தேர்தல் வருது, இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாய தேர்தல் வரைக்கும் தடுத்து நிறுத்தி வையின்னு சொல்லி அதிமுகவும் பிஜேபியும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட தயாராயிட்டான். எத்தனை மாசம்? 3 மாசம். 3 மாசம் நிறுத்துறோம்னு வச்சுக்க. நீ இந்த 1000 ரூபா 5ஆம் தேதி ஆனா தானும் இந்த உலகத்தை நம்பி நீ ஏதாவது ஒரு வேலை வச்சிருப்பியா இல்லையா? அட்லீஸ்ட் தண்டல் கட்டுறது நம்மளுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தானே. நம்மளை நம்பி அவன் வட்டிக்கு தருவான். பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டால் சொத்து இருக்குதான்னு கேட்பானா? நம்மளுக்கு ஏது சொத்து? தண்டல் கட்டணும் இல்லையா? குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க வச்சுருந்துருப்போம். அதை இவனுக்கு 3 மாதம் தடுக்க பார்த்தா அப்போ ஒரு ராத்திரிலாம் தூங்கியிருந்தா காலையில் தான் தெரிஞ்சிருக்கும். இதை ராவோட ராவா தெரிஞ்சுக்கின்னு தூங்கி எழுந்து விடிய காலையிலேயே உங்களுக்கு 5000 ரூபா போட்டார். 3 மாதத்துக்கு தான் தடுக்கணும்னா நாங்கள் ஏன் 5000 போட்டோம்? ஆமா இல்லை, அப்படி உங்களுக்கு சொன்னார் முதலமைச்சர். அப்படி அவர் சொன்னார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தேர்தல் முடிஞ்சிருமா? 3 மாதம் காசு ஆயிடுச்சா? இந்த கவர்மெண்ட் எப்போ வந்தது? மே மாதம் 7ஆம் தேதி இந்த கவர்மெண்ட். அடுத்த ஆட்சி மே மாதம் 7ஆம் தேதி ஏற்றுக்கணும். 7ஆம் தேதி ஏற்றுக்கினாலும் 5ஆம் தேதி உனக்கு பணம் போடணும் இல்லையா? அப்போ இந்த 7 நாளைக்குள்ள யார் மந்திரி, யார் போலீஸு, எவனை மாற்றணும், எவனை தூக்கணும், எவனை வைக்கணும், இதில் விட்டு போயிடக்கூடாதுன்னு இப்போயே சொல்லிட்டோமா? என்ன சொல்லிட்டோம்? மறுபடியும் வந்தா எவ்வளோன்னு சொன்னோம்? 2000. அந்த மே மாதத்துக்கு உண்டான 2000 தான் எங்கள் தளபதி இப்போ போட்டிருக்க. இதை விட ஒருத்தன் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? பணமே இல்லைன்னாம்மா 5000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தான். 1000 உரிமை தொகை கொடுக்க முடியாதுன்னு சொன்னவன் இப்போ இப்படி வரான். இப்போ ஒருவேளை எல்லாரும் பேசும்போது இப்போ மறவாதீர்கள் உதயசூரியன், மறவாதீர்கள், நான் எப்பவுமே சத்தியமாக அது மாதிரி கேட்கறது இல்லை. ஏன்னா நீ ஓட்டு போடுறதுக்கு போகிறல்ல, ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரம் செலவு பண்ணுவியா? முன்னாடியாவது ஓட்டு சீட்டு கொடுப்பான், முத்திரையில் குத்தி இதில் குத்தி மடித்து பொட்டியில் போடணும். இப்போ அப்படி இல்லை, மிஷினு. உதயசூரியன் நேரம் பொட்டில் இருக்கும், அமுக்குனா அதில் ஒரு கீன்னு ஒரு சவுண்டு வரும். இவ்வளோதான். லைன் நிற்கிறதோடு சேர்த்து அரை மணி நேரம் பண்ணுவியா? இந்த அரை மணி நேரம் செலவு பண்ணி உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டு போட்டினா என் தாயே 5 வருஷம் உன் காலை நாயா சுற்றுறதுக்கு ஒரு கட்சி இந்தியாவில் எங்கடா இருக்குது? எங்கடா இருக்குது சொல்லு. போன 10 வருஷம் நம்ம எதிர்கட்சி, இந்த மேடையில் இருக்கிற யாரோ எங்கள் எம்எல்ஏ உட்பட, மாவட்ட செயலாளர் உட்பட நினச்சி பாருங்க. வீடு தேடி போனால் ஓடு தேடி தண்ணியாவது கொடுக்குறவன் திமுக காரனை தவிர வேறு எவனா இருக்கானா? வீட்டில் இழவுன்னா எட்டி பார்ப்பானா? இல்லை, அதுக்கு திமுகன்ற ஒரு கட்சி மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை, வேற எதையுமே செய்ய வேணாம். சரி, ஒருவேளை இவன் இப்படி காக்காயா கத்துறான்,
ஒரு வாட்டி தான் போடுவோமே. இதுக்கு முன்னாடிலாம் திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி இல்லையா? இப்போ நீ மாற்றி போட்டினா பிஜேபியோட பருப்பு இங்கே வேவலைன்னு சொல்லி அதிமுகன்ற முகமூடியை போட்டுக்கிட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்க வருவானா? இப்போ இங்கே நிலைமை என்ன? நீங்கள் எல்லாம் சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்களா? இங்கே எல்லாம் பாரு, எவ்வளோ பேர், பாதி பேர் ஆம்பளை நிற்கிறான் பாரு. ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் ஆயா தாத்தா போட்டோ இருக்குமா? போட்டோ இருக்குதில்ல, போய் பாரு. ஆயா சிறுவு சேர்த்து வச்சு தாத்தாவுக்கு 4 மோதிரம் வாங்கியிருப்பாங்க. பட்டு வேஷ்டி அயன் பண்ணி வைப்பாங்க. பட்டு அங்கவஸ்திரம் தான் அயன் பண்ணி வைப்பாங்க. ஸ்டுடியோவுக்கு போனால் தாத்தா என்ன பண்ணுவோம், அந்த இரும்பு சேரை போடுவாங்களா, அதில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குவானா, அதில் பாதி சேர் எங்கள் ஆயாவுக்கு ஒன்றுமா இல்லையாம்மா? உடனே விட்டானா? அந்த பாதி சேர் இல்லை, உனக்கு முழு சேரையும் போட வச்சது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரா இல்லையா? ஒரு கை நினைக்க, ஒரு பொண்ணு பார்க்க ஒரு நிஸ்தாம்பலத்துக்கு போனா முட்டி வலின்னு ஒரு பொம்பளை உட்காரோம் சேரில் பார்த்து. அவள் டக்குன்னு ஒரு பெரியம்மா வந்து சொல்லும். என்ன சொல்லும்? ஆம்பளெல்லாம் நிற்கிறான், எருமை மாடு மாதிரி உட்காந்துருக்கா, எந்திரி. இப்போ எந்திரின்னு சொன்னால் நீ செருப்பால் அடிப்ப இல்லையா? இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்துருக்கமா இல்லையாம்மா? உங்களை பிஜேபி என்னம்மா சொல்கிறான்? புருஷன் செத்துட்டானா அவனை எரிக்கும் போது உன்னையும் தூக்கி போட்டு எரியின்றான். ஆனால் நீ செத்துட்டா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இது என்னடா ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம்? தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ செத்தா அவன் கல்யாணம் பண்ணுறான்ல, அவன் செத்தா நீ கல்யாணம் பண்ணி உனக்கு நான் பணம் தரேன்னு சொன்ன ஒரு ஆம்பளை தாத்தா கலைஞரை தவிர வேறு எவனும் இல்லை. ஆக அவர் போட்ட விதை, தாத்தா கலைஞர் போட்ட விதை அண்ணன் வளர்க்குறாரு. எங்கள் சின்னவர் வந்தால் இதை மரமாக்குவார். இதை மனசில் வச்சுக்கிட்டு அவன் வரான், இவன் வரான், இவன் போகிறான், அவன் வரான். உங்கள் வீட்டில் அதுலேயும் சில இந்த போடு காலங்க இருக்கும். உங்கள் வீட்லேயும் இருக்குமா? உங்கள் வீட்டில் இல்லை, இருக்குது இல்லை, சிரிக்கிறீங்க பாரு. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். நான் போய் கேட்டான், அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் அவருக்கு தான் அங்கிள். பட்டிக்கடை பட்டமான ஒரு படம் பார்த்துறீங்களா? சிவாஜி படம். 18 பட்டிக்கு ஜமீன் சிவாஜி. அதில் ஜெயலலிதாவுக்கும் சிவாஜிக்கும் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனால் இது விட்டு ஓடியாந்துடும், ஜெயலலிதா ஓடியாந்துடும். அப்போ ஒரு ஊருக்கு பஞ்சாயத்துக்கு ஒன்று போவார். போயிட்டு திருப்பி வரும்போது, ராக்கம்மா பஞ்சாயத்தில் இன்றைக்கி ஒருத்தன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி. அந்த ஆயா படம் பார்த்துக்குது, 4 வாட்டியாவது பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பெரியம்மா தான் சிரிக்குது. பஞ்சாயத்தில் என்ன ஒருத்தன் கேட்டான் பாரு கேள்வி. அப்படி என்னடா ராஜா கேட்டுட்டா, உன்னை பார்த்து எவன்டா நாக்கு மேலே பல்லு போட்டு பேச முடியும் அப்படின்னு சொன்னான். பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கில்லாத நீ பஞ்சாயத்து பண்ணுற தகுதி என்ன இருக்குன்னு 72ல் பட்டிக்காடா பட்டணமால வசனம். இது யாருக்கு போட்டுக்கிறியோ நீ போட்டுக்கோ. ஏன்னா எனக்கு அதை பேசி பேசி வாய் நாத்தமாகி போச்சு. ஒருத்தனும் திருந்துறதில்லை, ஒருத்தியும் திருந்துறதில்லை. அப்படி ஒரு ஜென்மங்களை நான் ஊரில் பார்த்ததே இல்லை. இருக்கலாமாங்க? ஒன்று பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், இல்லை சரி நீ கல்யாணம் பண்ணால் அந்த பொண்டாட்டிக்கு நியாயமான புருஷனாக இருக்கணும், அதுவும் இல்லை. சரி நீ பெற்ற பிள்ளைக்கு அப்போ நான் ஒழுங்காக நடக்கிறியான்னா அதுவும் இல்லை. இப்படி தனி மனித வாழ்க்கையிலேயே ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் நான் வருவேன் அப்பா நீ வாப்பா, ஈரோடு இடைத்தேர்தலில் நில்லுப்பா, ஐ டோன்ட் வாண்ட். எப்பா இதில் விக்கிரவாண்டியில் தேர்தல்ப்பா, ஐ டோன்ட் வாண்ட். வாட் அபவுட் 2024 MP எலெக்ஷன்? ஐ டோன்ட் வாண்ட் 2024. அப்புறம் என்னதாண்டா வேணும் உனக்கு? ஒன்லி 26 நேராக வரோம், நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு இங்கே கட்சி நத்துறோம். அதானடா மிசாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், புடாவை பார்த்தோம். இந்த நாட்டில் அடக்குமுறை சட்டங்களுக்கு எல்லாம் எங்கள் உயிரை கொடுத்தோம். பாதி பேருக்கு கண் போனது, மீதி பேருக்கு கால் போனது, மீதி பேருக்கு உயிர் போனது. ஏன் எங்கள் அண்ணன் தளபதி அந்த மிசா கைதியாக இருக்கும் போது சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே உயிரோடு இல்லை. போல பண்ணி நாங்கள் நட்டு நிற்க வச்சு கீழே இருந்த தமிழ்நாட்டை நட்டு நிற்க வைப்போமா? இவர் நேராக வந்து அமிக்கின்னு போயிடுவாராம். நாங்கள் சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்தினுக்கிறோம்ல. உன்னோட ஒழுக்கத்தை சொல்லு, உன்னோட நேர்மையை சொல்லு.
ஒழுங்காக வாங்கின சம்பளத்துக்கு 1,50 கோடி ரூபா வரி கட்டல, வெளிநாட்டுக்கார இறக்குமதி பண்ணால் இறக்குமதி வரி கட்டல, நீ பிள்ளையா பிறந்து 35 வருஷம் படம் நடிச்சிருக்கிற, ஒருத்தனுக்கு 1 ரூபா தரல. எங்களை பார்த்து கேட்குறானுங்க. இப்போ தான் கோடை காலம் வந்ததா? 32 வருஷமா யாரும் 10வது பாஸ் ஆகலையா? 32 வருஷமா யாரும் +2 பரீட்சை எழுதி பாஸ் ஆகலையா? அப்போல்லாம் நீ எங்கே இருந்த? யாரோட இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்டால் உன் கட்சியில் பாதி பேர் செத்து போயிடுவான். நான் வாய் திறந்தா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு தகுதி வேணும், ஒரு தரம் வேணும். இங்கே பாரு, இப்போ நாங்கள் 2019 இந்த கூட்டணியா இல்லையா? 19 தாத்தா கலைஞர் இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு தேர்தல் ஒரு கட்சி போயிடும், ஒரு கட்சி வந்துடும். 2019 யாரார்கிட்டலாம் நாங்கள் கை கோத்தோமோ அந்த 2019 26 வரைக்கும் இந்தியாவிலேயே அந்த கூட்டணி எட்டுன்னு வர ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி தான். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற எங்களுக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் வருது. அதில் முன்னாள் முதலமைச்சரே வந்துட்டார். இப்போ அவரை கேட்டால் சொல்கிறானுங்க சனியும் தொலைஞ்சுதான். டேய், அந்த ரெட்டையிலைக்கு அந்த ஆளு தானே பிடிச்சி சப்பி எடுத்தீங்க, இல்லைன்னா அந்த ரெட்டையில கடிச்சிருக்குமா? பாவம், அவனை எல்லாத்தையும் ஏமாற்றி உருவிக்கின்னு 100 ஜெயலலிதாவுக்கு சமம் இந்த எடப்பாடி பழனிசாமி, 1000 சசிகலாவுக்கு சமம் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு போடுற ஓட்டு துரோகத்துக்கு போடுற ஓட்டு. அந்த கட்சியே துரோகத்தின் மொத்த உருவம். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணிச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணிச்சு, சசிகலாவுக்கு ஓபிஎஸ் துரோகம் பண்ணா, ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் துரோகம் பண்ணா, 2 பேரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கட்சியை குப்பம் போட்டுக்கு அனுப்பிச்சு இப்போ கொண்டு போய் சென்ட்ரலில் வடநாட்டு சேட்டுக்கிட்ட கட்சியை அடமானம் வச்சுட்டு கட்சி நடத்துகிற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால் உங்கள் குடும்பம், உங்கள் பேர புள்ள, உங்கள் குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம பேரனுங்க நல்லா படித்து மேலே வந்து பெண்களை மதித்து நல்ல மாதிரி உங்களுக்கு உரிமை தொகையெல்லாம் கொடுத்து ஆட்சி நடத்துறது முதலமைச்சர். நம்மளுக்கு பசிக்குதுமா, 4 நாள் சாப்பிட்லம்மா. ஒருத்தன் கூப்பிட்றான், நான் பிரியாணி வாங்கி தரேன் சாப்பிட்றியான்னு. சாப்பிட்றோன்னு தானே சொல்லுவோம். ஆனால் அதை ஹோட்டலில் கூட்டி வாங்கி கொடுத்தாலும் வீட்டுக்கு பார்சல் வாங்கி கொடுத்தாலும் நியாயம். என் வீட்டு கக்கூசில் வந்து சாப்பிடுனா துப்பிட்டு வர மாட்டீங்க. அந்த கதை தான் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி. அடுத்து வரவெல்லாம் செல்லா காசு. தயவு செய்து 2026 உங்களுக்காகவே உழைக்க ஒருவன் பிறந்திருக்கிறார் என்றால் எங்கள் அண்ணன் தளபதியை விட்டால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற நாதி இல்லை என்பதை மட்டும் சொல்லி வாக்களிப்போம் உதயசூரியனுக்கு, வாய்ப்பளிப்போம் அண்ணன் தளபதிக்கு என கேட்டு வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.